கன்னி ராசி சனி பெயர்ச்சி பலன்கள். கன்னி ராசிக்கு ருணரோக சத்ரு சனி திருநள்ளாறு. சனி பெயர்ச்சி திருநள்ளாறு. சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மாலை 5:23 மகர ராசியில் இருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்து அருள உள்ளார். கன்னி ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகள். கோச்சாரத்தில் கன்னி ராசிக்கு சனி ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு வருவதும், ராகு 7ல் இருப்பதும், கேது 1ல் இருப்பதும், குரு 8ல் இருப்பதும் வருகின்ற மே 1, 2024 முதல் 9ஆம் இடத்தில் தனக்காரகர் குரு அமர இருப்பது மிகவும் நன்மை மற்றும் தீய பலன்கள் கலவையாக நடைபெறும். சனி 6ல் கோச்சாரத்தில் இருப்பது யோகமான பலன்களை கன்னி ராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி அமர இருப்பதால் கன்னி ராசி நேயர்களின் வாழ்க்கை முழுவதும் வலிமையும் பலமும் நிறைந்தவராக எதிரிகள் பந்தாடப்படுவர். எதிர்பாராத பண வரவு கிடைப்பதோடு தைரியம் முடிவுடன் தன் வாழ்க்கையை நடத்துவார். ஆரோக்கியம் மேம்படும். மனோ தைரியம் மிகுந்து காணப்படும். ராகு 7ல் இருப்பதும் கன்னி ராசியில் கேது இருப்பதும் குடும்ப வாழ்க்கையில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குரு 9ஆம் இடத்தில் இருப்பதும் நன்மையான பலன்களை தரும். ஓடிப்போனவனுக்கு குரு 9ல் என்று கூறுவார்கள். கன்னி ராசி மாணவர்கள் கல்வியில் மனமே அடைவார்கள். புதிய ஆராய்ச்சிகளை செய்து ஒரு சிலர் முனைவர் பட்டம் பெறுவார்கள். இது நாள் வரை புத்திர பாக்கியம் தடை பெற்றவர்களுக்கு தற்சமயம் உண்டாகும். விரும்பிய வண்ணம், காரிய வெற்றி, நிலபலன் சேர்க்கை ஆகியவை ஏற்படும். ஆகையால் கன்னி ராசி நேயர்கள் ராகு மற்றும் கேது பிரீத்தி செய்வது நன்மை தரும். கன்னி ராசி நேயர்கள் 85% யோகமான பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையான பலன்களை அதிகம் நடக்க இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களுக்கு நடப்பு தசா புக்தி நன்றாக இருந்தால், தசாநாதன் நல்ல சாரம் வாங்கியிருந்தால் யோகமான பலன்கள் நடைபெறும். மாறாக தசா புக்தி சாதமாக இல்லை என்றால், தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலன்களே கலவையாக நடைபெறும். மேலும் பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதி தசை புத்தி நடைபெற்றாலும் இவர்கள் ஜாதகங்களில் வலுவிழந்து இருந்தால் ஒழிய யோகமான பலன்கள் ஏற்பட தடை உண்டாகும். ஆகையால் தக்க பரிகாரங்கள் செய்வது நன்மை தரும். சனி ஒருவரின் ஜனனகால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பின், கோச்சார ரீதியாக கெடுபலன் தரும் ஸ்தானத்தில் இருப்பினும் அது அதிக கெடுதிகளை தரமாட்டார். கன்னி ராசிக்காரர்களே, சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில இருந்து கன்னி ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். பொதுவாக சனி பகவான் 3, 6, 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் பொழுது ஜாதகருக்கு யோகமான பலன்களை அள்ளித் தருவார் என்பதில் சிறிதளவும் ஐயம் கொள்ள வேண்டாம். 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவான் முழு ராஜயோகத்தையும் கன்னி ராசி நேயர்களுக்கு தரப்போகிறார். 6ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் 6ல் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பது ஹர்ஷ யோகம் என்று அழைக்கப்படும். இந்த ஹர்ஷ யோகத்தால் கன்னி ராசியை நேயர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பர். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நல்ல துணிச்சலை தரும். தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு உயர் கல்வி யோகம் உண்டாகும். எதிரிகளை வெல்லும் ஆற்றலை கொடுக்கும். வம்பு வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும். சனி பகவான் 6ஆம் வீடான கும்பத்திற்கு தனது சொந்த வீட்டுக்கு வருவதால் நோய்கள் தீரும். ஆரோக்கியம் பெருகும். வருமானம் பெருகி கடன்கள் அடைபடும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள். திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். புதிய தொழில்களை மூலம் லாபங்கள் அதிகரிக்கும். எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். உங்களின் வாழ்க்கையில் ராஜயோகத்தை தரப்போகிறார் சனி பகவான். இனி 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு ராஜயோக காலம். யோகமான வாழ்க்கை தேடி வரும். வரும் தை மாதத்திற்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களின் செல்வமும் செல்வாக்கும் ஓங்கி காணப்படும். பரிகாரம்: 6ஆம் வீட்டில் பயணம் செய்யும் ருணரோக சத்ருஸ்தான சனி என்பதால் திருக்கொள்ளிக்காடு ஸ்ரீயக்னீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானையும் சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கி வந்தால் மேலும் சிறப்பான பலன்களை பெறலாம். ராகு 7ல் இருப்பதும் கன்னி ராசியில் கேது இருப்பதும் குடும்ப வாழ்வில் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். ஆகையால் உங்களுடைய வீடு அருகில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகங்களில் கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடலாம். ராகு பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட தடை நீங்கி வெற்றிகள் குவியும். இந்த காணொளி கண்டமைக்கு மிக்க நன்றி. மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.